வணக்கம் தி நியூஸ் லைட் வியூவர்ஸ். இன்று தி நியூஸ் லைட் நலம் நலமாகக்காக நம்மளுடன் இருப்பது டாக்டர் ஸ்பூர்த்தி, எம்பிபிஎஸ், சீனியர் ஜெனரல் ஃபிசிஷியன் ஃப்ரம் தனி ஹெல்த் கேர் லிமிடெட். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இட் இஸ் ஸோ ஹாப்பி எங்கள் கூட இன்றைக்கி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நாங்கள் மெயினாக எதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே ஒரு சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது இது ஒரு வியாதிங்கிறத மீறி இருக்குது. ஓகே, இந்த வீட்டுக்கு போனாலே இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் ஒருத்தங்க இந்த மாதிரி இந்த பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு காமனாக இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி மக்களுக்கு தெரிய வேண்டியதை நம்ம தெரிவிச்சிடலாம். டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய். இது சர்க்கரை நோய்னா என்ன முதல்ல? ஓகே, ஸோ சர்க்கரை நோய் என்னன்னாக்கா, இப்போ நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸ் நம்ம பாடியில் செல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த செல்லால் நம்ம பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸசிவ் பிளட்டில் குளுக்கோஸ் இருக்கிறது தான் டயபெட்டிஸ். when we are not, the body cell is not able to convert, அதுதான் டயபெட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது இன்சுலின்னு ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் இதை கன்வெர்ட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2 அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஓகேங்களா? ஸோ டைப் 1 பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்வலி கால்ட் இன்சுலின் டிபெண்ட். அப்படின்னா என்னன்னாக்கா, ஒருத்தங்களுக்கு அவங்க பாடியில் இன்சுலினே சுரக்காது, இல்லைனா கம்மியாக சுரக்கும். இன்சுலின் பேங்க்ரியாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஆகும்னா, த செல்லோட கெப்பாசிட்டி டு கன்வெர்ட் த குளுக்கோஸ் இஸ் நாட் எஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் யூ கேன் மேனேஜ் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் நம்ம மெடிக்கேஷனில் இன்கேஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ண முடியலன்னா ஃபர்தர் நம்ம அதில் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அது டைப் 2. டைப் 3 இட்ஸ் ஆக்சுவலி கால் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னால் ப்ரெக்னென்சியில் வர டயபிட்டிஸ். ஸோ அது யூஸ்வலி ப்ரெக்னென்சி டைமில் வரும், அதுக்கப்புறமாட்டு இட் கோஸ் அவே ஆஃப்டர் டெலிவரி. என்ன ஆகும்னா, சம் ஆஃப் தெம் கேரி ரிஸ்க் ஃபேக்டர் தட் ஆஃப் டெவலப்பிங் டைப் 2 லேட்டர் ஆன் இன் தேர் லைஃப், இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம டயபெட்டிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாத்தா காலத்தில் இருக்காங்க, நம்ம முன்னோர் காலத்தில் ஒரு 70 வயசு இல்லை ஒரு 80 வயசில் தான் இந்த சர்க்கரை நோயின்னு ஒன்று வந்திருக்கும். இல்லை நம்ம அப்பா அம்மா காலத்தை எடுத்துக்கிட்டால் கூட அவங்க ஒரு 45-50 இயர்ஸில் தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எல்லா ஏஜஸ்க்குமே வருது. எதனால் அந்த சர்க்கரை நோய் எல்லா ஜென்ரேஷனுக்கும் வர ஆரம்பிக்குது? ஸோ நீங்கள் மெயின்லி பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல்னால தான். ஓகேங்களா? ஆக்சுவலி another very strongly contributing factors genetics. ஓகேங்களா? ஸோ சவுத் ஏஷியன் பாப்புலேஷனில் இட்ஸ் வெரி காமன். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் சர்வேயில் பார்த்தீங்கன்னா சைனா இஸ் த லீடிங் டயபெட்டிஸில். அண்ட் ஆப்வியஸ்லி செகண்ட் நம்ம எல்லாத்தையுமே சைனாவுக்கு செகண்ட் வந்துடுறோம். ஸோ அதில் செகண்டு நம்ம இருக்கோம். 1 out of every 6 person in the world is from India who is diabetic நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அண்ட் நம்ம நம்மளோட ப்ரிடாமினென்ட்லி நம்மளோட டயட் இஸ் ஹெவிலி டிபெண்ட் அப்பான் கார்போஹைட்ரேட். ஸோ ரைஸ் அண்ட் ரோட்டி, வீட் ஈட்டர்ஸ் நம்ம. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ சுகர் நம்ம பொரியல்லாம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ரைஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இது அகெயின் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஃபார் இப்போ நீங்கள் ஏஜ் குரூப் சொன்னீங்கல்ல, முன்னாடி ஒரு ஓல்டர் ஏஜ் குரூப்பில் தான் இருந்தது. டயபெட்டிஸ் ஹேஸ் திஸ் கேரக்டரிஸ்டிக் தட் இஃப் யோர் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு 60 இயர்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி 10 இயர்ஸ் லெஸராக வரும், 50 இயர்ஸ். அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்கு 40 இயர்ஸ். ஸோ இது ஜெனரேஷ்னலி அது அட்வான்ஸ் ஆகின்னு வருது. பட் த குட் திங் அபவுட் திஸ் இஸ் நம்மளால் இதை டிலே பண்ண முடியும், டிலே ஆஃப் த ஆன்செட் பண்ண முடியும் பை ஆர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ மேஜர் ஃபேக்டர் இதுதான். அண்ட் அஃப்கோர்ஸ் சயின்ஸில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு டயக்னோஸ் more patients. அதனால தான் we are able to find out lot of age groupsல. அப்படின்னு முன்னாடி அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. ஸோ ஓல்டர் பீப்புளுக்கு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு நினச்சா, நிறைய பேருக்கு யங்கர் ஏஜ்லேயே கூட இருந்திருக்கும், பட் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாததுனால செக்அப் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ கரெக்ட் தான். ஸோ அப்போ இந்த டெக்னாலஜி அவ்வளோ தூரம் இல்லாதனால
நம்ம ஓல்ட் ஏஜ்ல வந்து சரி ஓகே ஏதாவது ஒரு நோய் அப்போ வந்தால் அப்போ போய் பார்த்து ஓகே நமக்கு சக்கரை நோய் இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எதுக்கு இடத்துல ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். ஸோ அதனால ஈஸியாக எக்ஸாக்ட்லி இப்போ ருட்டீன் செக்அப்ஸ்லேயே வி ஆர் ஏபிள் டு டயக்னோஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது தெரியுது, இல்லைனா பார்டர் லைனில் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நாங்கள் அப்போவே அவங்களுக்கு சொல்லிடுறோம் தட் ஓகே உங்களது சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குது, பார்த்துக்கோங்க, இனிமேல் சுகர்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தட்ஸ் ஆல் இட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ அதுலேயே when they start managing you are getting better, healthier. ஓகே. ஸோ இப்போ நம்ம டயபெட்டிக்ஸ் வந்து எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ்க்கு வருதுன்னு நமக்கு தெரியுது. எதனால் வருது, அதே மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இதுக்கு வந்து 3 வெரி கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதிகமாக தர்ஸ்ட் எடுக்கும், அதிகமாக யூரினேஷன் போகுவாங்க, அண்ட் நிறைய பசிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது போக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென்க்கு மோர் காமனாக இருக்கிறது வந்து ரிப்பீட்டட் யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுங்க வரும், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸுங்க வரும், அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது வந்து யூஸ்வலி சீக்கிரமாக ஆறிடும். பட் இஃப் யோர் சுகர் லெவல்ஸ் ஆர் ஹை ஆர் இஃப் யூர் டயபெட்டிக் இட் டேக்ஸ் லாங்கர் டு ஹீல். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா நம்ம பாடியில் வந்து ஆல்ரெடி மைக்ரோப்ஸுங்க ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஒன்லி வென் யூஆர் இம்யூனோ காம்ப்ரமைஸ். ஸோ டயபெட்டிஸ் ஸ்டேட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு வே ஆஃப் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக தான் இருப்பாங்க, ஏன்னா சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸாக கூட ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவங்க ப்ரெசென்ட் ஆனாலே நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணிங்களா. அடிக்கடி அந்த சூடு கட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரி ஏதோ ஒரு வாட்டி வந்துச்சுன்னா we can treat them with some local antiseptic and stuff. If frequently they are presenting with something like that or frequent skin infections, we always tell them to get a sugar levels tested. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்தாலே நமக்கிட்ட வந்து ஒரு டவுட் வந்துடும், நமக்கு ஏதோ இருக்குது பாடியில், அதனால தான் இருக்குது, இட்ஸ் குட் டு கோ அண்ட் கன்சல்ட் அ டாக்டர். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது போய் நம்ம இந்த டயபெட்டிக்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஓகே, ஆல் ரைட். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ காமனாக டெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபாஸ்டிங், பிளட் குளுக்கோஸ் லெவல், இன்னொன்று வந்து போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்டிங் வந்து என்னன்னாக்கா ஒரு 8 to 10 hours ஃபாஸ்டிங், காலங்காத்தால வெறும் வயிற்றில் பிளட் டெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ உங்கள் சுகர் லெவல்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. அது வந்து வித்தின் 110 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல்னால் சாப்பிட்டு, அதாவது இப்போ சாப்பிட்டு ஒரு 2 hours அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சுகர் லெவல்ஸ் வந்து வித்தின் 140 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல். இன்னொரு டெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா HbA1c டெஸ்ட்டு. ஆக்சுவலி ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் வந்து அவ்வளோ கன்க்ளூசிவாக இருக்காது. இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கம்மியாக சாப்பிட்டுடுவோம், ஸோ சுகர் லெவல்ஸ் கம்மியாக காமிக்கும். ஓகேங்களா? பட் HbA1cல அப்படி நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. அது வந்து 3 months இது லைக் ஃபுல் வேல்யூவாக நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக காமிக்கும். அதாவது என்னன்னாக்கா இட்ஸ் கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல். ஸோ அதாவது என்னன்னாக்கா 3 months உங்களோட பாடியில் சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருந்திருக்கா, ஹையர் லெவலில் இருந்திருக்குதான்றது அது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதில் கூட 5.7 to 6.4 இருக்கிறது வந்து நார்மல் லெவலில். எனிதிங் அபவ் தட் இஸ் லைக் கன்சிடர்ட் ஓகே, நீங்கள் அந்த பார்டர் லைனில் இருக்கிறீங்க, ரொம்ப ஹையர் லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ we prefer asking patients to get this done. பட் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல்லே வந்து ரொம்ப ஹையர் லெவலில் காமிச்சிடும். ஸோ சுகர் வந்து வென் வி கன்சிடர் அ பர்சன் டயபெட்டிக்னா எனிபடி ஹூ ஹேஸ் அ சுகர் லெவல் ஆஃப் மோர் தென் 200 உங்களுக்கு ரேண்டமாக செக் பண்ணால் கூட 200 இருந்துச்சுன்னா, அதாவது இமீடியட்லி சாப்பிட்டோன்னே பார்த்தா ஹையராக தான் இருக்கும், பட் யூஸ்வலி 200க்கு மேலே இருந்துச்சுனாலே யூ ஆர் நோன் ஆஸ் அ டயக்னோஸ்ட் டு பி ஆஸ் அ டயபெட்டிக். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த 140 to 200க்கு நடுவில் சில பேருக்கு சுகர் வரும், அண்ட் 110 and 140க்குள்ளே கூட சில பேருக்கு ஃபாஸ்டிங். அது வந்து நம்ம இம்பேர்ட் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் யூ ஆர் அட் ரிஸ்க் of developing diabetes. So when you are at risk, you can always manage it. So நீங்க control பண்ணலாம். What can you do? You can start with lifestyle modification. That's when the diet plays a very big role. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அவங்க டயபெட்டிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஸோ இட்ஸ் வெரி ரேர், ஒன்லி ஃபியூ கோ டு ஆலோபதி. ஸோ இது மாதிரி வந்து கிளாசிஃபிகேஷன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஒரு டாக்டர், ஒரு ஃபிசிஷியனோட அட்வைஸ்
மீறி அவங்களே கிளாசிஃபிகேஷன் பண்ணி அவங்கவுங்க இது அதுக்கேற்ற மாதிரி வந்து மெடிகேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து எது அட்வைசபிளாக இருக்கும்? ஓகே, ஸோ பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து செல்ஃப் டயக்னாஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆல்வேஸ் டு கன்சல்ட் அன் எக்ஸ்பர்ட். ஈவன் இஃப் தே வாண்ட் டு கன்சல்ட், இஃப் தே வாண்ட் டு டேக் சித்தா மெடிக்கேஷன் ஆல்சோ ஒரு எக்ஸ்பர்ட்டை அவங்க கன்சல்ட் பண்ணணும். தென் இட் ஷுடன்ட் பி மச் ஆஃப் அன் இஷ்யூ. ஓகேங்களா, பட் இன்னொன்று என்னன்னாக்கா பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, தட் நான் என்ன சாப்பிட்றேன், நான் கம்மியாக தானே சாப்பிட்றேன், எனக்கு எப்படி சுகர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அபவுட் ஈட்டிங் லெஸ், இட்ஸ் அபவுட் ஈட்டிங் ரைட். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இதில். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, லைக் பட் அவங்களோடது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. கார்போஹைட்ரேட் தான் மெயின் கல்பரேட் இதில். ஸோ கார்போஹைட்ரேட் நீங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் மீதி ஸ்டஃப்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ மச். லைக் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து நான் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னாக்கா கம்ப்ளைன்ஸ். ஸோ என்னன்னாக்கா அவங்க வந்து மெடிக்கேஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்களால அதை வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாக சாப்பிடுவாங்க, சில நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க மெடிக்கேஷன் எடுப்பாங்க. ஸோ சடன்லி அவங்களுக்கு சுகர் லெவல் ட்ராப் ஆகும். ஸோ they will discontinue the medication. So what happens when you discontinue the medications? Sugar control இருக்காது. And they will present with all kind of complications at the end. So நம்ம வந்து அது முன்னாடி like I told you, whenever you are going through these phase, it's always better to consult an expert than self-diagnosing or self-treating. So அது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து once you are diagnosed to be a diabetic, அதுக்கப்புறமாட்டு நம்ம இமீடியட்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனிபடி ஹூ இஸ் பின் டயக்னோஸ் நியூலி டயக்னோஸ் டு பி அ டயபெட்டிக் இஸ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ என்னன்னாக்கா we advise them to have small frequent meals. ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்னால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து 3 வேளை சாப்பிடுவோம். ஓகேங்களா, அண்ட் 3 வேளையும் நிறைய சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுதான் ஃபிக்ஸ்டு மீல்ஸ் அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரே டைமில் when we are eating a lot of food, சுகர் லெவல்ஸுங்க இமீடியட்டாக ஸ்பைக் ஆகும். இட்ஸ் நாட் குட் ஃபார் பீப்புள் who are diabetic. ஸோ we recommend them to have small frequent mealsனால் ஒரு மீலில் வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்க. இப்போ 2 இட்லிஸ் or 1/2 cup of rice, 2 rotis அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமாட்டு after 2 hours have some snack, some healthy snack, some sprouts or some buttermilk அந்த மாதிரி சாப்பிடுது. Like every gap 2 hours விடும்போது your metabolism also increase, sugar spike ஆகாது, and this way you are managing your sugar levels. ஓகேங்களா, so you won't be dependent on medication. இதுலயே நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. And again exercise plays a very important role. So along with this diet modification, you will have to start exercising. Exercising is every day at least ஒரு 45 minutes brisk walking அந்த மாதிரி. If you are interested in yoga அந்த மாதிரி. See, some people find it very monotonous to do the same exercise every day. So weekly நீங்கள் different things பண்ணலாம். Pilates பண்ணலாம், dance பண்ணலாம், or like yoga அந்த மாதிரி. You can just make it more entertaining for yourself. ஸோ தட் உங்களுக்கு வந்து இது ஒரு டிசீஸ் மாதிரி ஒரு இதுவாக ஃபீல் ஆகக்கூடாதுக்காக. தீஸ் ஆர் ஆல் ஸ்டெப்ஸ் தட் யூர் டேக்கிங் டு மேக் யோர் செல்ஃப் கெட் பெட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இன் ஆர் பிஸி லைஃப் நம்ம வந்து வி ஃபர்கெட் டு கிவ் ப்ரையாரிட்டி டு ஈட்டிங் ரைட். ஸோ நம்மளோட ஈவன் மீல் பிளேட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் லாட் ஆஃப் வெரி அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ மீல் பிளேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இதில். ஸோ உங்களோட ஹாஃப் பிளேட் வந்து ஷுட் பி ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ். there should be lot of green vegetables. வீட்டில் நீங்கள் பண்ணுற கூட்டு பொரியல் அது எல்லாமே இருக்கணும். அதில் 1/4 தான் கார்போஹைட்ரேட் இருக்கணும். ஸோ half a cup rice and இன்னொரு 1/4 வந்து ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் கேன் either be non-vegetarian, தால், சாம்பார், பன்னீர், வெஜிடேரியன்ஸ்னால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி தான் உங்களோட மீல் பிளேட் இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் அ பேலன்ஸ்டு மீல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளது half a plate ரைஸ் இருக்கும், கொஞ்சோண்டு பொரியல், கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் அந்த மாதிரி எடுத்துக்குவோம். பீப்புள் ஆர் ஸோ கான்ஷியஸ் தட் they take hardly 1 piece of non-vegetarian. they think அதெல்லாம் வேணாம், எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு. பட் சுகருக்கும் ப்ரோட்டீனுக்கும் லைக் அந்த மாதிரி ரிலேஷன் கிடையாது. இதுதான் மெயின் இது. along with that obviously you should stop consuming sugary food அது எல்லாமே. ஸோ இது first ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் who actually want to control or like youngstersங்க they are able to manage with this itself. ஓகேங்களா. for those people who find it very difficult to modify their diet or என்னால் இந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது, இப்படி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா
then you have to take help of medication. So we have oral hypoglycemics in medications இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ along we also recommend diet modification, சுகர்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அதோட இந்த மெடிகேஷன்ஸும் அவங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்து கூட அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலில் ஆகாது. அண்ட் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா வித் ஏஜ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எவ்வளோ டயட் மாடிஃபை பண்ணால் கூட அவங்க சுகர் லெவல்ஸ் ஹையராகவே இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் இன்ஃபெக்ஷன்ஸ் கான்ட்ரிபியூட் டு ஹையர் லெவல் ஆஃப் சுகர். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் இன்சுலின். ஸோ இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் திங். இப்போ பேஷண்ட்ஸுங்களே ஸோ மெனி பீப்புள் ஆர் செல்ஃப் அவங்களே எடுத்துக்கிறாங்க, இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி, இட்ஸ் சப்கியூட்டேனியஸ் தான். ஸோ அவங்களே எடுத்துக்கிறாங்க. பட் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களால் இங்கேயே பார்த்துக்க முடியும்ன்ற போது நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. ஓகேடா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக்ஸ் பற்றி நிறையாவே பேசிட்டோம் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாமே லெத்தாஜிக்கலாக இருக்காங்க. சுகர் தானே வந்துட்டு போட்டோம், எங்கள் அப்பாவுக்கு சுகர் தான், அப்போ கண்டிப்பாக எனக்கு சுகர் வரும், அதுக்காகவே சரி வந்த வரட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நல்லா அப்படின்லாம் இருக்காங்க. ஆனால் சில பேர் அது கண்டுக்கிறது கூட இல்லை. தே ஆர் நாட் லைக் டேக்கிங் அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் வரணும், யாருமே பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன, இது விட்டுட்டோன்னா என்னெல்லாம் ஆகும்? What are the risk factors when you neglect checking about diabetics? Exactly. இது வந்து எவ்வளோ ஈஸிலி மேனேஜபிளாக இருக்குதோ இந்த டிசீஸு, அவ்வளோவே அதோட சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸுங்களும் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து we can easily manage this. So we should be able to do as much as possible in the beginning itself. ஏன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து can lead to something very serious and irreversible. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸுங்க வந்து ஹையராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்வீட் பிளட் இருக்குதுன்னா, இப்போ ஒரு பிளட் வெசலில் வந்து it will start to accumulate, and the sugar molecules and all will start to accumulate in the blood vessels. So this is what leads to atherosclerosis. ஓகேங்களா? thickening of the blood vessels, அந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸுங்க வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து மைக்ரோ வெசல்ஸில். மைக்ரோ வெசல்ஸ் நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னா நம்ம கண்ணுக்கு போகிற வெசல்ஸுங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பேஷண்ட் டெவலப் கேட்ராக்ட், குளோக்கோமா அந்த மாதிரிலாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா கிட்னி டேமேஜ் ஆகும். ஸோ அகெயின் மைக்ரோ வெசல்ஸ் வந்து எல்லாமே கிட்னிஸ்க்கும் போகுது. ஸோ நம்மளது வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். போக போக எண்ட் ஆர்கன் டேமேஜ் பண்ணும். ஒன்ஸ் எண்ட் ஆர்கன் டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா இப்போ நம்ம பண்ணுற டயாலிசிஸ் அதெல்லாம் எதுக்குமே ஹெல்ப் ஆகாது. you will have to go for kidney transplant என்ற மாதிரி. Once a organ is damaged you cannot reverse it என்ற மாதிரி, even with the blood vessels causing the damage for your eyes. And it will also இந்த வந்து மைக்ரோ வெசல்ஸ்னால உங்களுக்கு நியூரோபதி ஆகும், அந்த கால் மறுத்து போகிறது, சென்சேஷன்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் when you have reduced sensation it causes an increased risk for trauma. அடிப்பட்டால் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு சென்சேஷனே இருக்காது. ஸோ என்ன ஆகும், அகெயின் அடிபட்டுச்சுன்னா அந்த வூண்டு வந்து ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாகும். அண்ட் திஸ் இஸ் வாட் டர்ன்ஸ் டு டயபெட்டிக் ஃபுட். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கால்லெல்லாம் ரொம்ப பெரிய காயமாக இருக்கும், சின்ன காயமாக இருக்கும், அது ரொம்ப பெருசாகிடும், பெரிய அல்சர் அளவுக்கு ஆகிடும். அண்ட் அட் த எண்ட் இஃப் இட்ஸ் நாட் கண்ட்ரோல்ட், வெறும் மெடிசன்னால அதை ட்ரீட் பண்ண முடியாது, சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஸோ மெனி பீப்புள் வந்து இட் த இன்ஃபெக்ஷன் கோஸ் டு த போன், ஆஃப்டர் இட் கோஸ் டு த போன் வி கான்ட் டூ எனிதிங், யூ ஹேவ் டு ஆம்பியூட் த லெக். ஸோ அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணலாம். பிகாஸ் இது வந்து அந்த பிளட் சுகர் லெவல்ஸ் ஹையராக இருக்கிறதுனால இட் ஆல்சோ காசஸ் ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக்கு. அண்ட் அலாங் வித் திஸ் இட் ஆல்சோ அதாவது மற்ற டிசீசஸுங்களும் இட்ஸ் லைக் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி. டயபெட்டிஸ் இருந்தால் ஹைப்பர் டென்ஷனும் வரும், கொலஸ்ட்ராலும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே தேர் ஆல் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ சம்திங் இஸ் இன் யோர் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் குட், தட் இஸ் வை வி ஹவ் காட்டன் திஸ் டிசீஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் டிசீசஸ் விச் ஆல்சோ கம் அலாங் வித் தட், அந்த மாதிரி. அண்ட் ஹார்ட் அட்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். லைக் ஸ்லீப்லேயே அவங்களுக்கு இந்த பெயினே இல்லாமல் பெயின்லெஸ்ஸாக, அகெயின் பிகாஸ் ஆஃப் த நியூரோபதி அண்ட் ஆல், யூ டு நாட் ஹாவ் மச் ஆஃப் த சென்சேஷன். ஸோ மெனி யங்ஸ்டர்ஸ் நவடேஸ் வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்
மாடிஃபிகேஷன் பண்ண முடியாமல் ஒரு பேட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால ஆர் எக்ஸ்பீரியன்சிங் யங் ஸ்ட்ரோக்கு ஒரு யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வருது அண்ட் லாட் ஆஃப் அதர் காம்ப்ளிகேஷன்ஸுங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அன்டயக்னோஸ்டு இந்த மாதிரி போயிடுறதுனால தான். ஸோ அது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டூ ஹை. எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ வந்து அது பிளட்ல இருக்கனால பிளட் இஸ் ஆல் ஓவர் அவர் பாடி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஆல் த ஆர்கன்ஸ் எல்லா ஆர்கன்ஸும் அது டேமேஜ் பண்ணும் சுகர் பிளட்ல இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி. ஓகே, கடைசியாக ஒரு கொஸ்டின். இப்போ வந்து எப்படின்னா டயபெட்டிஸ் வந்து இந்த ஹெரிடிட்டி மூலமாகவும் வருது, கரெக்ட் இல்லையா? பட் இட் இஸ் ஷுர் தட் எவ்ரி ஒன் வில் கெட் ஆர் அது வந்து ஹெரிடிட்டி மூலமாகவும் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பாக்குன்னா கண்டிப்பாக எனக்கு வரும் அப்படியா, இல்லைன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல டயட் எடுத்துட்டு இஃப் ஐம் லைக் வெரி பிரிஸ்க், லைக் நான் வந்து இந்த சுகரிக்கெலாம் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தால் அதுக்கு வர சான்சஸ் இருக்கா இல்லை இல்லாமலேயும் இருக்கா? ஓகே, ஸோ பேசிக்லி வெரி ஸ்ட்ராங் ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன் இருக்குது. மோஸ்ட் டிசீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வரும். டயபெட்டிஸில் அது ரொம்பவே ஹை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபாதருக்கு இருந்துச்சுன்னா ஹை, மதருக்கும் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹை. தட்ஸ் வை வி ஆஸ்க் ஃபார் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹை. பட் அகெயின் லைக் ஐ டோல்ட் யூ கேன் இட் வில் கம் ஃபார் யூ பட் யூ கேன் டிலே த ஆன்செட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 30-40 இயர்ஸில் வருது, நீங்கள் ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் தள்ளி போடலாம் வித் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப். 60 years itself is a very big deal, you know, and like after that also like it will, you can manage it initially, you know, instead of, because you are already concentrating on your lifestyle, it wouldn't cause so much of complication. Diabetes is very easily manageable. Adada, I've had so many patients who've been diabetic for almost 50-60 years. ஓகேங்களா? ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே இருந்திருக்குது. பட் தே ஹவ் ஃபாலோட் வெரி குட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், கரெக்டாக மெடிக்கேஷன் எடுத்துக்குவாங்க. தேவ் அவாய்டட் லாட் ஆஃப் இந்த மிஸ்ஹேப்ஸ் அண்ட் ஆல். ஸோ தட் வே அதனால அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்ததில்லை. அட் த சேம் டைம் வி ஹாவ் அன் அதர் செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆல்சோ ஃபார் வெரி புவர் கம்ப்ளைன்ஸ். அவங்களால முடியறதில்ல, பார்த்துக்க முடியறதில்ல, மெடிக்கேஷன்ஸுங்க மாற்றி எடுப்பாங்க. ஆர் தே வில் ட்ரை ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் லைக் செல்ஃப் டயக்னோசிங் ஆர் செல்ஃப் ட்ரீட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால again they end up with lot of complications. Okay, so that's so wonderful information that you gave us. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக்ஸ், அதாவது எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு நோய் வந்து சர்க்கரை நோய். இப்போ யார் நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் காஃபியில் சுகர் போடலாமா வேணாமா கேட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நோய் வந்து நம்ம வந்து ஒழுங்காக நம்ம ட்ரீட் பண்ணலன்னா அது எவ்வளோ தூரம் பாதிக்கும், ஸோ அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு நம்ம டாக்டர் ஸ்பூர்த்தி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர். ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் த நியூஸ் லைட்டுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலும் பல செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.